கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். லூகா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கிறேன் என்றார். இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது அவருக்கு வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று பழித்துரைத்தான். இயேசு அதை கேட்டு எரிச்சல் அடையவில்லை, கோபமடையவில்லை. மரணத்தின் நுனியிலும் அவமானங்களை தாங்கிக் கொள்ளும் மனமும் பலமும் வேண்டும் என்பதை இயேசு காட்டினார். மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகியிருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். இருவருமே திருடர்கள்தான், இருவருமே சிலுவைச் சாவுக்கு தகுதியானவர்கள்தான். ஆனால் ஒருவனுக்கு அது தெரிந்திருந்தது, இன்னொருவனுக்கோ அது தெரியவில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். இயேசு குற்றவாளி என மறைநூலை கரைத்து குடித்தவர்கள் தீர்ப்பிட்டார்கள். இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என பரிசேயர்கள் கொக்கரித்தார்கள். இயேசுவை கூட இருந்தவனே காசுக்காக காட்டிக் கொடுத்தான். நண்பர்கள் நலம் பெற்றவர்கள் என எல்லோருமே விலகி ஓடினார்கள். ஆனால் இயேசுவுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு கள்ளன் இயேசுவை குற்றமற்றவர் என சான்று பகர்கிறான். இயேசு அவருக்கு அந்த கணமே மீட்பை வழங்குகிறார். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று. மீட்பு என்பது கடின உழைப்பின் மூலம் பெறுவதல்ல, இறை விசுவாசத்தின் மூலம், நமது மனங்கசிந்த விண்ணப்பத்தின் மூலமும் பெறுவது. நாம் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் நாம் மனம் திரும்பினால் உடனே மீட்பு நிச்சயம். அன்பு இறைவா, நாங்களும் நல்ல கள்வனை போன்று எங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி உம்மோடு கூட பேரின்ப வீட்டில் இருக்கும் பாக்கியம் பெற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமென்.